Dear students, now we are going to discuss about Unit 6, Chapter 18, Grievance Redressal Mechanism in Consumer Production. Here, what are the learning objectives of these chapters? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. Grievance and need for redressal mechanism, consumer councils, 3-tier courts or quasi-judiciary, district forum, then State Consumer Disputes Redressal Commission or State Commission, National Consumer Dispute Redressal Commission, NCDRC or National Commission, Voluntary Organization for Consumer Awareness. This is the learning objectives of this chapter. இந்த chapter complete பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். Okay. Before that, what is the meaning of grievance and redressal mechanism? என்னது கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். பாருங்கள் 18.21 எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் காமன் வேர் கன்சூமர்ஸ் ஆர் அன்வேர் ஆஃப் தயர் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட் கன்சூமர் ஆர் த வைட்டல் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். த டிசைட் த சக்ஸஸ் ஆர் அதர்வைஸ் ஆஃப் த பிஸ்னஸ். However, they are exploited by the sellers in many ways because they are not aware of the products and services available. Government has also taken necessary steps to save the consumers. It is in this context grievance redressal mechanism becomes important. This chapter is an attempt to explain grievance and redressal mechanism becomes important. This chapter is an attempt to explain grievance redressal mechanism followed in இந்தியா. ஸோ எவ்வளோதான் கன்சூமர்ஸ்க்கு ரைட்ஸு டியூட்டிஸு நல்ல எஜுகேட்டட் இருந்தாலும் கூட, அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கூட, செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க கன்சூமரை ஏமாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கன்சூமரை அந்த ஏமாத்துறதுலேருந்து ஸோ கன்சூமர் மஸ்ட்டு சேவ் ஃப்ரம் த அன்ஃபயர் ட்ரேட் அப்படிங்கிறது டோட்டலாக ஏமாத்துறது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறது, ப்ரைஸ் ரைஸ் பண்ணி கொடுக்குறது, ஸோ குவாலிட்டி இல்லாத கூட்ஸ் தந்துடுறது, இந்த மாதிரி அன்ஃபயர் ட்ரேட். ஓகே, ஸோ அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேணும். ஸோ அதுக்காகத்தான் கன்சூமர் கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஹியர் அண்டர் த மாடர்ன் பிலாசபி ஆஃப் மார்க்கெட்டிங் கன்சூமர் இஸ் சப்போஸ்டு டு பி த கிங் and business is expected to provide maximum possible satisfaction to consumers. ஸோ இன் மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு கன்சூமர் தான் கிங் அப்படின்னு முன்னாடியே சொல்லிகிட்ருக்கோம். கன்சூமர் இஸ் சப்போஸ் டு பி த கிங் அண்ட் பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ப்ரொவைட் மேக்ஸிமம் பாசிபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு கன்சூமர்ஸ். ஸோ அந்த கிங்கு மார்க்கெட்டிங்கில் கிங்கு கன்சூமருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது அப்படின்னா குவாலிட்டி கூட்ஸு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க நீட்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது எப்போவுமே நம்மளுக்கு அவங்க கஸ்டமராக இருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி கன்சூமர்ஸ் ஆர் ஆஃப்டன் எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ மாடர்ன் மார்க்கெட்டில் கன்சூமர் கிங்காக இருந்தாலும் கூட அவங்க அடிக்கடி அவங்கள நம்ம ஏமாற்றிட்டே இருக்காங்க, செல்லர்ஸ் ஏமாற்றிட்டே இருக்காங்க. இன் ஏ கண்ட்ரி லைக் இந்தியா தேர் இஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ். எ ஃபியூ ஃபேம்ஸ் என்ஜாய் மோனோபொலி பவர் இன் தி மார்க்கெட் பிளேஸ். A large majority of consumers are ignorant and illiterate and do not know their rights. They are poor and there is lack of unity among them. Due to this reason, consumers are often deprived of their rights. They are often exploited through misleading advertisements, poor quality goods, fractional weights and measures, overcharging, etc. Okay, so கன்சூமர்ஸ் மாடர்ன் மார்க்கெட்டில் கிங்காக இருந்தாலும் கூட அவங்க ஏமாத்துகிற வகையில் நிறைய ஏமாற்றிட்டே இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் தப்பாக தரதோ, அல்லது புவர் குவாலிட்டி குவாலிட்டி இல்லாத கூட்ஸ் தரதோ. அப்புறம் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 kg அப்படின்னு இருக்கிறது, ரியலாக வெயிட் பார்த்தீங்கன்னா 900 grams தான் இருக்கிறது. தென் மெஷர்ஸு, ஓவர் சார்ஜிங், இந்த மாதிரி நிறைய வகையில் ஏமாற்றிட்டே இருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று கட்டாயமாக வேணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கன்சூமர் கவுன்சில்ஸ் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அன்ஃபயர் ட்ரேட்லேருந்து நம்மளுக்கு
பாதுகாக்கிறதுக்கு இந்த கன்சியூமர் கவுன்சில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்ப்போம். த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் postulates establishment of consumer production council at the district, state and central levels for the purpose of spreading consumer awareness. ஸோ கன்சியூமர் கவுன்சில் பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடக்ட் பண்ணுறக்கு அன்ஃபயர் ட்ரேட்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல், அப்புறம் ஸ்டேட் லெவல், அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷனல் லெவல், 3 tiers 3 அடுக்கு முறையாக செயல்படுது. ஸோ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் கன்சியூமர் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the objectives of the council as per the act shall be promote and protect the rights of the consumers. ஓகே, ஸோ கன்சியூமரை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அவங்களோட ரைட்ஸை வந்து பாதுகாக்கிறது. ஓகே, எதிலிருந்து? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஓகே, ரைட். அப்போ அந்த 3 tiers அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? 3 அடுக்கு முறைகள். ஓகே, ஹியர் சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 tier courts are quasi judiciary. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் கமிஷன் வித்தின் ப்ராக்கெட் எபவ் 1 crore. ஸோ 1 கோடி ரூபாய்க்கு மேலே கன்சியூமர் லாஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு கன்சியூமருக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அந்த அஃபெக்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1 crore மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து எந்த கோர்ட்டில் நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா நேஷனல் கமிஷன் எடுத்துக்க அந்த கேஸை. தென் செகண்ட் டயர் இஸ் ஸ்டேட் கமிஷன் எபவ் ₹20 lakhs to 1 crore. ஸோ 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் இருக்கிறது ஸ்டேட் லெவல் கமிஷனில் வந்து நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம். ஓகே, தென் பிலோ 20 lakhs அப்படிங்கும்போது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரமே பார்த்து. ஸோ 3 tiers அப்படிங்கிறது நேஷனல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம். ஓகே, ரைட். அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எந்தெந்த அமௌண்ட்டுக்கு எந்தெந்த கோர்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ லெட் அஸ் வி see. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம். ஓகே, ஸோ மாவட்ட அளவில் இருக்கிற அந்த கவுன்சில்ஸ் நம்ம பார்ப்போம். பாருங்கள். As per the Consumer Protection Act of 1986, Consumer Protection Act 1986A and Section 19 thereof, the establishment of district forum by the state government in each district is necessary today to protect the interest of aggrieved consumer in that district. ஸோ இதுவுமே கன்சியூமரை வந்து ப்ரொடக்ட் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செயல்படுறது. த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் மோர் தேன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் இன் டிஸ்ட்ரிக்ட் இஃப் இட் டீம்ஸ் ஃபிட் டு டூ ஸோ. ஓகே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்ஸ் அப்படின்ட்டுருக்கு. எதுக்கு அப்படின்னா அந்த கன்சியூமர் ப்ரொடக்ட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொன்றும் இருக்குது. தென் கம்ப்ளைண்ட்ஸ் கேன் பி ஃபைல்டு வித் அ ஃபாரம் பை அ கன்சியூமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரமில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஃபைல்டு பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பை அ குரூப் ஆஃப் கன்சியூமர். யார் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ குரூப் ஆஃப் பீப்புளோ குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸோ யார் வேணால் ஃபைல் பண்ணலாம். thus it is not necessary that complaints should be filed only by the affected person. ஓகே, ஸோ அஃபெக்டட் பர்சன் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுல யார் வேணால் ஃபைல் பண்ணலாம். அதர்ஸ் கேன் டேக் அப் த மேட்டர் வித் த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம். ஓகே, ரைட். இதில் மெம்பர்ஸ் எல்லாம் யார் யார் இருப்பாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்ஸில் அப்படின்னா, a person who is or who has been or is qualified to be district judge as its president. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இருக்கார் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கோர்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட் அவங்க இதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸு. தென் two other members who shall be person of ability, integrity and standing, have adequate knowledge or experience of or who have shown their capacity in dealing with problems relating to economics, law, commerce, accountancy, industry, public affairs and administration. It is insisted in the act that out of such 2 other members, one shall be a woman. Okay, ஸோ வேரியஸ் இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து அவங்க நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ், அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற ஒரு அபிலிட்டி இருக்கிற ஒரு திறமை இருக்கிற ஒரு பர்சன்ஸ் வந்து 2 பேர் வந்து இங்கே மெம்பர்ஸாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஹெட்டாக இருப்பார். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 அதர்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 2 அதர்ஸ் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னு வேரியஸ் ஃபீல்டில். அதில் 1 பர்சன் அப்படிங்கிறது
உங்களுக்கு உமனாக இருக்கணும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரமில் டோட்டலாக 3 members, 1 president, another one is 2 members. 2 membersல ஒருத்தர் உமனாக இருக்கணும். ஓகே, தென் jurisdiction. The district forum can entertain complaints within the territory of the new district where the value of goods or service and the compensation if any claimed is less than rupees 20 lakhs. ஸோ இதனுடைய தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் பண்ணுற அமௌண்ட்டு 20 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்லேயே நம்ம பார்த்துக்கலாம். இல்லை 20 lakhs above மேலே இருந்துச்சு அப்படின்னா 20 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேட்டு. 1 crore மேலே இருந்துச்சு அப்படின்னா above 1 crore த கேஸ் ஃபைல் இன் நேஷ்னல் கமிஷன், நேஷ்னல் ஃபாரமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் another is what is the powers of this district forum அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா every proceeding before the district forum shall be deemed to be judicial proceeding within the meaning of section 193 and 228 of Indian Penal Code, and the forum shall be deemed to be civil court if the value of complaint exceeds this limit of rupees 20 lakhs and complaint should be made district to state commission. Okay, ஸோ செக்ஷன் 193 to 228 வரைக்கும் இந்தியன் பீனல் கோடு இதை பற்றி சொல்லியிருக்கு. 20 lakhsலேருந்து உங்களுக்கு 20 lakhs வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், அப்படி 20 lakhs மேலே போச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் ஃபார்வர்ட் டு ஸ்டேட் கமிஷன். Further, district forum also be pass orders against trading indulging in unfair trade practices, sales of defective goods, or rendering deficient services. The tenure of goods or value of service does not exceed rupees 20 lakhs. Okay, அதனுடைய வேல்யூ சொல்கிறாங்க பவர்ஸ். ஓகே, தென் அப்ளிடேட் ஃபாரம் அப்படிங்கிறது பாருங்கள். The aggrieved party can prepare appeal against the order passed by the district forum to the state commission. அப்பீல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய அமௌண்ட்டு எக்ஸீடிங் ஆகும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்டேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஓகே, டு யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் மோர் தேன் 620 டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்ஸ் அண்ட் மோர் தேன் 30 ஸ்டேட் கமிஷன். ஓகே, ஸ்டேட் லெவல் இருக்கிறது 30 இது இருக்குது, 620 டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்ஸ் இருக்குது. The National Consumer Dispute Redressal Commission NCDRC at the apex in the situated at New Delhi. Okay, New Delhi தான் அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது, நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கன்சூமர் ஃபாரம் அப்படிங்கிறது 3 types இருக்குது பாருங்கள். ஃபார் த டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ஃபாரம், ஓகே, வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 lakhs. ஃபார் த ஸ்டேட் கமிஷன் வேல்யூ அபவுட் 20 lakhs to 1 crore. தென் third one is for the national commission value of rupees above 1 crore. Okay, right. Then another type of topic is state consumer disputes redressal commission or state commission. ஜென்ரலாக சொன்னோம். ஸோ ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷ்னல் கமிஷன் எல்லாமே அன்ஃபயர் ட்ரேட்லேருந்து கன்சூமரை பாதுகாக்கிறது தான் மெயினான அப்ஜெக்டிவ்ஸே. அப்படிங்கும்போது அமௌண்ட் மட்டும் மாறுது, அந்த பவர்ஸு மற்ற ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இது எல்லாமே சேமாக டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குது அதே மாதிரியே ஸ்டேட்டுக்கு. ஓகே, பார்த்தலாமா? ஹியர் த ஸ்டேட் கமிஷன் இஸ் டு பி அப்பாயிண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் in consultation with the center. It has the same function as state level. The State Consumer Protection Council is also known as Consumer Disputes Redressal Commission. Both goods and services are included in the purview of the council. A consumer has to be protected against defects, deficiencies, and unfair and restrictive trade practices. The State Consumer Protection Council is also called State Commission. ஸோ இதுவுமே அன்ஃபேர் ட்ரேட்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே, தென் மெம்பர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிஷனில் ஈச் ஸ்டேட் கமிஷன் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ பெர்சன் ஹூ இஸ் ஆர் ஹேஸ் பீன் எ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் அப்பாயிண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட். இதனுடைய பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் ஜட்ஜாக இருப்பார். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக இருப்பார், இதில் ஹை கோர்ட் ஜட்ஜு இருப்பார். ஸோ ஸ்டேட் லெவல் அப்படிங்கும்போது ஹை கோர்ட் ஜட்ஜாக பிரசிடெண்ட்டாக இருப்பார். தென் அதர் 2 members இருப்பாங்க. அதில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 other members who shall be person of ability, integrity and standing and have
and have adequate knowledge or experience of or have shown capacity in dealing with problems relating to economics, law, commerce, industry, public affairs or administration of them, one shall be a woman. ஓகே, ஸோ அந்த அதர் 2 மெம்பர்ஸ் இருக்கிறவங்கள எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வேரியஸ் ஃபீல்டில் வந்து அவங்க நாலேஜாக இருக்குன்னு, ப்ளஸ் அதோட எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்கக்கூடிய லெவலில் இருக்குன்னு. ஸோ அதில் ஸ்பெஷலைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் டு எக்கனாமிக்ஸ் நாலேஜு, தென் லா சட்டத்துக்கு உட்பட்டது, தென் காமர்ஸு, இண்டஸ்ட்ரி, பப்ளிக் அஃபேர்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லாம் எல்லா ஃபீல்ட்லேயும் நல்ல நாலேஜில் இருக்குன்னு. இதில் ஒரு மெம்பர் அப்படிங்கிறது உமனாக இருக்குன்னு. ஓகே, ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜு பிரசிடண்ட்டாக இருக்கார், அதுக்கடுத்து 2 மெம்பர்ஸு, அதில் ஒருத்தர் உமன். ஓகே, தென் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பாருங்கள். The jurisdiction of the state commission is as follows. அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி? The state commission can entertain complaints within the territory of entire state where the value of goods or services and the compensation, if any, claimed exceed rupees 20 lakhs and below rupees 1 crore. ஓகே, 20 lakhs and below 1 crore, 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் இருக்கிற டீலிங்ஸ் எல்லாமே இவங்க ஸ்டேட் கமிஷன் பார்த்துக்குவாங்க. The state commission has also has the jurisdiction to entertain appeals against the orders of any district forum within the state. So district forum வந்து state commission பாஸ் பண்ணுற விஷயங்கள் எடுத்துகிட்டு இது ஃபாலோ பண்ணுறாங்க. Then what are the powers of this state consumer disputes redressal commission or state commission அப்படின்னா, the following are the powers of state commission. Here the state commission also has the power to call for the records and pass appropriate orders in any consumer dispute which is pending before has been decided by any district forum within the state. District forum வந்து பாஸ் பண்ணிக்கிற விஷயங்கள் ஃபஸ்ட்டு பெண்டிங் இல்லாமல் பார்க்குது. Then to produce before and allow to be examined by an officer of any of these agencies such books of accounts, document or commodities as may be required, and to keep such books, documents, etc. under his custody for the purpose of the act. சில புக்ஸு எவிடன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புக்ஸு, டாக்குமெண்ட்டு, கமோடிட்டிஸு, பர்டிகுலர் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டு ஆஸ் பர் த ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே பாதுகாப்பாக வச்சுருக்கணும். எதுக்காக அப்படின்னா எவிடன்ஸுக்காக. தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் to furnish such information that may be required for the purposes of the act to any officer so specified. ஓகே, ஸோ சச் இன்ஃபர்மேஷன் எந்த விதமான இன்ஃபர்மேஷன் அல்லது எப்போல்லாம் தேவைப்படுதோ, ஸோ ஆக்ட் பிரகாரம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்காக டாக்குமெண்ட் எப்பவுமே பத்திரமா வச்சுருக்கணும். தென் அப்ளிகேட் ஃபோரம், இது எங்கே அப்பீல் பண்ணுவாங்க? ஸோ மேல்முறையீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பீல் பண்ணுற கோர்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்கு அப்ளீட் பண்ணுறோம். ஸ்டேட்டில் வந்து ஒன்றும் சரியில்லை அப்படின்னு பார்த்தா ஃபீல் பண்ணால் நம்ம நேஷனல் லெவலுக்கு அப்பீல் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் தான் இங்கே. The state commission jurisdiction may be original, appellate or revision. The state commission may reverse or confirm orders passed by the district forum. Any person aggrieved by an order of the state commission may prepare an appeal to the national commission within 30 days from the date of such order. ஸோ ஒரு ஆர்டர் வந்து கன்சியூமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அதை நேஷனல் லெவலுக்கு ஃபார்வேர்டு பண்ணலாம். எத்தனை நாளைக்குள்ளே அப்படின்னா 30 days. ஆர்டர் கொடுத்த 30 daysக்குள்ளே கொடுத்துடணும். ஓகே, அப்பீல் பண்ணிடணும். ஓகே, திஸ் இஸ் த ஸ்டேட் கமிஷன். தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இதே மாதிரி நேஷ்னல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், NCDRC ஆர் நேஷ்னல் கமிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுவும் அதனுடைய பவர்ஸு, மெம்பர்ஸு எல்லாமே பார்ப்போம். பாருங்கள், த நேஷ்னல் கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC India is the quasi-judicial commission in India which was set up in 1988 under the Consumer Protection Act of 1986. ஓகே, ஸோ 1988 வந்து இது க்ரியேட் பண்ணாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986க்கு பேஸ் பண்ணியிருக்கு. இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இஸ் இன் நியூ டெல்லி. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. த கமிஷன் இஸ் ஹெட்டட்
by the serving or retired judge of Supreme Court of India. இதில் ஹெட் யாராக இருக்கார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ நேஷனல் லெவலில் இருக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட். அப்போ அதர் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் உமனாக இருப்பாங்க. பாருங்கள், த நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC இஸ் ஆல்சோ கால்டு எஸ் நேஷனல் கமிஷன். ஸ்டேட் கமிஷன் மாதிரியே தான். இதனுடைய மெம்பர்ஸ் பாருங்கள். The National Consumer Disputes Redressal Commission has been constituted by a notification. First one is the National Commission should have a 5 members. 5 members இருக்கான. இதில் 1 should be a from judiciary. ஒருத்தர் சட்டப்படியாக இருக்கிற ஒருத்தர். Then 4 other members of ability, knowledge and experience from any other fields. ஒவ்வொரு ஃபீல்டிருந்து ஒவ்வொரு மெம்பர்ஸை எக்ஸ்பர்டைஸ் மெம்பராக இருக்குன்னு. It should include a woman. ஓகே, இதில் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் ஹெட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. அதர் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 1 ஃப்ரம் ஜுடிஷரி, சட்டத்திலிருந்து ஒருத்தர், சட்டத்துறையிலிருந்து. அப்புறம் ரிமைனிங் 4 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வேரியஸ் ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிற மெம்பர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உமனாக இருக்கணும். ஓகே, தென் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள். Section 21 of the Consumer Protection Act 1986 describes the National Commission shall have jurisdictions. First point is to entertain a complaint valued more than 1 crore. 1 கோடிக்கு மேலே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நேஷனல் கமிஷனில் அப்பீல் பண்ணிக்கலாம். அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கோர்ட்டு வந்து அப்பீல் பண்ணுற கேசஸ். தென் ரிவைஸ்டு த ஆர்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன். ஓகே, ஸ்டேட் கமிஷன்லேருந்து ரிவைஸ் பண்ண ஆர்டர்ஸு. To call for the records and pass appropriate orders from the state commission and district forum. Okay. Appellate forum. Okay. Do you know la கொடுத்துருக்காங்க பாருங்க. appellate forum அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. Any consumer dispute is pending before or has been decided any state commission where it appears to the national commission that such state commission has exercised the jurisdiction not vested in its bylaw or has failed to exercise a jurisdiction so vested or has acted in the exercise of its jurisdiction illegally or with material irregularity. Okay, உண்மையாவோ அல்லது பொய்யாவோ அல்லது ப்ரூஃப் வந்து இல்லாமல் இருக்கிறதோ irregularity இருந்தாலும் கூட இதில் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 23 ஆஃப் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 ப்ரொவைட் தட் எனி பெர்சன் அக்ரீவ்டு பை an ஆர்டர் ஆஃப் நேஷனல் கமிஷன் மே ப்ரிப்பேர் an அப்பீல் against such ஆர்டர் டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வித்தின் பீரியட் ஆஃப் 30 days. ஸோ ஸ்டேட் கமிஷன் வந்து 30 days ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் 30 daysக்குள்ளே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நேஷ்னல் லெவலுக்கு நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். இங்கே டியூனோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். You can call register your complaint 1811 4000 or 14404 அப்படிங்கிறதுல. இந்த டைமிங் ஆல் டேஸ் எக்ஸப்ட் நேஷனல் ஹாலிடேஸ் 9:30 AM to 5:30 PM ஆர் SMS ஆன் திஸ் நம்பருக்கே SMS பண்ணலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கன்சியூமர்ஸ் வந்து. ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கு அப்படின்னா ரெட்ரஸல் மெக்கானிசம். ஓகே, ரெட்ரஸல் சாப்டர் பாருங்கள். கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசமில் அதனுடைய மீனிங் பார்த்துருக்கோம். மீனிங்கு கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசமோட 3 டயர்ஸ் அப்படிங்கிறது 3 அடுக்கு முறை ஃபாரம்ஸ். 3 டயர்ஸ் ஃபாரம். 1 இஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அண்டு நேஷ்னல் லெவல். அதனுடைய பவர்ஸு, ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், இதெல்லாம் மெம்பர்ஸு, இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, thank you students.